குறைவு வரும்போது அதை வெறுக்க வேண்டும், அதை மறுக்க வேண்டும். ஏனென்றால் குறைவு தேவனிடத்திலிருந்து வருவதில்லை. அதை நாம் வெறுக்க வேண்டும். குறைவு தேவனிடத்திலிருந்து வருவது கிடையாது. ஆகவே குறைவு வரும் பொழுது செழிப்பை அறிக்கையிட வேண்டும். ஆமென். குறைவு வரும் பொழுது நிறைவை அறிக்கையிட வேண்டும். கையில் 5 பைசா கூட இல்லாதப்ப, 1 ரூபா கூட இல்லை, என்னத்தை சர்ச்சுக்கு போய் என்னத்தை ஞானஸ்தானம் எடுத்து, கரெக்டாக சொல்கிறேன்ல? மண்டை ஆட்டுறீங்க பார்த்தீங்களா? கரெக்டாக சொல்கிறேங்க. கையில் பணம் இல்லைன்னு சொன்ன உடனே வாய் எப்படி போகுது? என்னத்தை சர்ச்சுக்கு போய் என்னத்தை ஞானஸ்தானம் எடுத்து, எல்லாம் ஒரு கழுததியா. என்ன அதியா? கையில் 1 ரூபா கூட இல்லாட்டினாலும் நிறைவை பேச கற்றுக்கொள்ள வேண்டும். பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான கானான் தேசம் என்னுடைய தேசம். ஆமென். ஹல்லேலூயா. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி என்னுடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும். கர்த்தரை தேடுகிற எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், நான் எதிலேயுமே குறைவுபட மாட்டேன். 1 ரூபா கூட இல்லாத சூழ்நிலையில் எப்படி பேசணும்? கர்த்தருடைய சித்தத்தை பேசணும். கர்த்தருடைய சித்தத்தை பேசணும். ஆமே. இப்படிலாம் பேசி பழகி தான் நாங்கள் அப்படி வந்திருக்கிறோம். கையில் கட்டுக்கட்டாக பணம் வச்சுருக்கிறனால அப்படி ஒன்றும் பேசலை. 1 ரூபா கூட இல்லாமல் தன்னந்தனியாக தனிக்கட்டையாக நிற்கும்போது அப்படி பேசியிருக்கிறோம். அப்படி பேசியிருக்கிறோம். விசுவாசமாக பேசியிருக்கிறோம். அப்படி பேசணும். அப்படி என்ன செய்யணும்? பேசணும். கற்றுக்கொள்ள வேண்டும். அவிசுவாசமாக பேசக்கூடாது. புலம்பி தள்ளக்கூடாது. வர்ற ஆசீர்வாதத்தையும் புலம்பி என்ன செய்யக்கூடாது? தடுத்து நிறுத்திடக்கூடாது. வந்தது திரும்பி போயிடும். ஆகவே கையில் பணம் இருக்கோ இல்லையோ விசுவாசமாக பேசணும். சரீரம் சுகமடையாமல் இருக்கும்போது பேசணும். இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன். என்ன இந்த சனியம் போய் தொலைய மாட்டேங்குது? எது? அந்த வியாதியை பார்த்து. என்ன இந்த சனியே போய சொன்னீங்களா போய் தொலையாதுன்னு? அது போய தொலையாது. இயேசுவின் நாமத்தினாலே இந்த கட்டியே இந்த இடத்தை விட்டு வெளியே போயின்று உனக்கு நான் கட்டளையிடுகிறேன். எவனாயில் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொன்னால் அவன் சொன்னபடி அவனுக்கு ஆக கடவும். எவனாவது இந்த காட்டத்தி மரத்தை பார்த்து நீ வேரோடு பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொன்னால் அவன் சொன்னபடியே அவனுக்கு ஆகும். ஆமென். ஆகவே நான் வியாதியாய் இருப்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. இந்த கட்டியை நான் சுமந்து கொண்டே திரிவது கர்த்தருடைய சித்தம் அல்ல. நான் சுகமாய் இருப்பது கர்த்தருடைய சித்தம். ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய சரீரம் சுகமடைவதாக. இயேசுவின் நாமத்தில் என்னுடைய சரீரம் பலன் அடைவதாக. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய சரீரத்தை உயிர்ப்பிக்கிறார். உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். செழிப்பின் ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இப்படி பேசணும். இப்படி என்ன செய்யணும்? சூழ்நிலைகள் மத்தியில் என்ன செய்யணும்? இப்படி பேசணும். சூழ்நிலைக்கு ஏற்றார் மாதிரி என்ன செய்யக்கூடாது? சூழ்நிலைக்கு ஆப்போசிட்டா பேசணும். எப்படி பேசணும்? சூழ்நிலைக்கு ஆப்போசிட்டா, வியாதிக்கு ஆப்போசிட்டா, தரித்திரத்துக்கு ஆப்போசிட்டா, தீமைக்கு ஆப்போசிட்டா, பலவீனத்துக்கு ஆப்போசிட்டா, கடன் பிரச்சனைக்கு ஆப்போசிட்டா. ஆமென். இருக்கிறீங்களா? அப்படி பேசும்போது தான் விசுவாசத்தில் கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும்? வெற்றி பெற முடியும், செழிக்க முடியும். ஆகவே நிறைவை பேசுங்கள். நான் சொல்லுகிறேன், அதுதான் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. செழிப்பை பேசுங்கள். அதுதான் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது.
ஆமென். ஐஸ்வரியத்தை பேசுங்கள், அதுதான் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. நீடி ஆயுளை குறித்து பேசுங்கள், அதுதான் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆமா, இங்க இருந்து என்னத்தை சாதிக்க போறோம்? போய் தொலைவோம். என்ன செய்வோம்? பேசுறோமா பேசலையா? பேசவில்லையில வீட்டுக்கு ஒரு குச்சியை தூக்கிட்டு வரணும். போய் என்ன செய்வோம்? தொலைவோம். நான் போன பொருள் தான் தெரியும் உங்க நாத்தம். யாரை பார்த்து? போன பொருள் தான் அவங்க நல்லாயிட்டாங்க. இப்போ பிஸியாக இருந்தா போன பொருள் நல்லாயிருச்சு. இதுவரைக்கும் முட்டுக்கட்டையாக இருந்தது யாருதான்? ஆகவே உங்களை குறித்து தேவனுடைய சித்தம் செழிப்பு, உங்களை குறித்து தேவனுடைய சித்தம் ஆரோக்கியம், உங்களை குறித்து தேவனுடைய சித்தம் நன்மை, உங்களை குறித்து தேவனுடைய சித்தம் நீடி ஆயுள், உங்களை குறித்து தேவனுடைய சித்தம் ஆசீர்வாதம். ஆமென். ஆகையெல்லாம் கர்த்தர் கற்றுக் கொடுத்தா. கர்த்தாவே உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூலோகத்திலே என்னுடைய வாழ்க்கையிலே செய்யப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையிலே அவர் நமக்காய் தரித்திரர் ஆனாரே. கல்வாரி சிலுவையிலே நமக்காய் சாபமானாரே. நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டாரே. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மூலம் நமக்கு சொந்தம். கல்வாரி சிலுவையின் மூலமாக ஆசீர்வாதங்கள் நமக்கு சொந்தம். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் செழிப்படைவதற்கான எல்லா காரியத்தையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். இப்பொழுது இதை சத்திய வேதத்தில் கண்டுபிடித்து விசுவாசித்து அதை சுதந்திரிப்பது தான் நம்முடைய வேலை, நம்முடைய பொறுப்பு. ஹல்லேலூயா. ஓ தேவனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் செழிப்பது தேவனுடைய சித்தம்.